கத்தாரில் சூக் வாக்கிஃபில் பெரியவங்க நம்மளுக்கு எல்லாமே வந்து சுற்றி பார்க்குற மாதிரி நிறைய ஷாப்ஸு, ஷாப்பிங் பண்ணுறதுக்கு பிளேசஸ் இப்படி எல்லாமே இருக்கும். ஆனால் கிட்ஸுக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ நிறைய கேமல்ஸ் வச்சுருப்பாங்க, அதில் ரைடு கூட போய்க்கலாம். இந்த மாதிரி ட்ரெயின் இருக்கும். அப்புறம் குதிரை வண்டி மாதிரி ஒரு சின்ன சின்ன வண்டி எல்லாமே வச்சுருப்பாங்க டெக்கரேட் பண்ணி. இந்த மாதிரி எல்லா ரைடுக்குமே செப்பரேட்டான ஃபீஸ் உண்டு. அன்றைக்கி ட்ரெயினில் தான் நாங்கள் எங்கள் பேபியை கூட்டிகிட்டு போயிருந்தோம். பேபிக்கு வந்து அண்டர் 2 இயர்னால வந்து எந்த ஃபீயுமே வாங்கலை. எங்களுக்கு வந்து 1 பர்சனுக்கு வந்து 15 ரியால் சார்ஜ் பண்ணாங்க. 2 பேருக்கு 30 ரியால் வந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ ஏறின பிளேஸ்லேருந்து 2 டைம் வந்து 2 ரைடை கூட்டிகிட்டு போகிறாங்க. நாங்கள் போன அன்றைக்கி எந்த சாங்ஸ் ரைம்ஸ் இப்படி எதுவுமே போடல. ஆனால் நிறைய டைம் நான் சூக் வாக்கிஃபில் பார்த்துருக்கேன். இந்த ட்ரெயினில் வந்து ரைம்ஸ் எல்லாமே போட்டுட்டு பேபிஸ் எல்லாமே பாடிட்டு போவாங்க. அன்றைக்கி என்னன்னு தெரில. ஸோ அப்படியே பலூன் இப்படி எல்லாமே இருக்கும். கிட்ஸை கூட்டிகிட்டு போனீங்கன்னா ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. என்ன தான் நம்மளுமே பேரண்ட்ஸ் ஆனாலுமே நம்மளுக்குமே இந்த மாதிரி ரைடெலாம் போகும்போது ரொம்ப ஹாப்பினஸ் வரும், ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். அதே மாதிரி நீங்களும் உங்கள் பேபிஸ் யாரும் இருந்தால் கூட்டிகிட்டு போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.